ஹாய் எவ்ரிவன். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர், த கிரேட் டைட்டில் வின்னர், ட்ராஃபி பையா, ட்ராஃபி பர்ச்சேஸ் திவ்யா கணேஷோட ஃபேன்ஸ் மீட் நடந்தது. பட் நம்ம எதுக்கு இந்த மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அது நம்ம கஷ்டப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டிருந்தா நம்மளுக்கு அதோட அருமை தெரியும். நம்ம அதை பர்ச்சேஸ் பண்றப்போ ஏதோ ஒரு ட்ராஃபி நம்ம கையில நம்ம காசுக்கு நம்ம கொடுத்த காசுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணல, ஒருத்தரோட போட்டி போடல, டாஸ்க் பண்ணல, அங்க நம்மளோட பங்களிப்பே கிடையாது. நம்மள இப்போ அங்க என்ன சொல்றாங்க, உங்களோட உண்மையான குணத்தை வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதி உண்மையான குணத்தை வெளியில காட்டுறப்ப நிறைய ஹேட்ரட் இருந்தது. அது அக்செப்டட். பட் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஓட்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா ஷி இஸ் ரியல். எதையோ ஐயோ இப்படியெல்லாம் நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணினா, இப்படியெல்லாம் நம்மள வெளியில காட்டிக்கினா வேற மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும், நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த யோசிப்பும் இல்லாம, ஆமாண்டா நான் இதுதான் அப்படின்னுட்டுன்னு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஈஸியா நம்பிடலாம், தெரியுங்களா? ஷீ த்ரோஸ் எவ்ரி ஒன் அண்டர் த பஸ், அது வேற விஷயம் அது. பட் என்னன்னா, ஆனா அவங்களுக்கு என்ன, அந்த மாதிரி கேரக்டருக்கு என்னன்னா, அவங்களோட வேலை மட்டும் நிறைவடையணும்ன்றதுல ஃபோக்கஸ் இருக்கும். அது தப்புன்னே நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட வேலை நிறைவடையறதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்குனாக்கா அது அவங்களோட பிளஸ் அது. அவ்வளவுதானே தவிர நாம அதுக்காக எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு, ஐயோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மீ, நான் உன் ஃப்ரெண்டு, நான் உன் வெல்விஷர், அதெல்லாம் தேவையே கிடையாது. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, நேத்திக்கு ஃபுல்லா தீஸ் பீப்புள், அந்த பிஆர் கும்பல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சோகால் பிஆர் கும்பல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஸ்டார்டட் கம்பேரிங் த கிரவுட் கேதர்ட் டு பாரு, கம்ருதீன் அண்ட் திவ்யா. பாரு, கம்ருதீன் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பின ஆட்கள். நீ டைட்டில் வின் பண்ண ஆளு. யாரோட யார் கம்பேர் பண்ணி பாக்குற அப்படின்னா, அப்போ உனக்கு என்ன சொல்றது, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லைன்றத நீ வெட்ட வெளிச்சமாக்கி காட்டிட்டு இருக்க அப்படின்றதுதான். விதவுட் யூர் நாலேஜ் தே ஒன்ட் போஸ்ட். இதுல இன்னொரு பேர் சாண்ட்ரா அண்ட் பிரஜன், அவங்க ஒரு மீட் கொடுக்குறாங்க, ஃபேன்ஸ் மீட். அவங்க ஒரு க்ரௌட், எல்லாரை விட நம்ம அதிகமா க்ரௌட் காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பே பண்ணி க்ரௌட் காட்டுறாங்க. ஐ ரியலி டோன்ட் நோ என்ன மக்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நம்ம க்ரௌடு காட்டி பணத்தை கொடுத்து ஒரு க்ரௌடு காட்டணும்னு எல்லாம் காட்டி, இப்போ போன சீசன் சௌந்தர்யா சௌந்தர்யாட்ட சமீபத்துல ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க, எப்போ உங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி. சோ என்ன சொன்னாங்க தெரியுமா அதுக்கு ரிப்ளை? நான் என்ன சொல்றது, எல்லாம் பிரம்மாண்டமா கோலாகலமாலாம் நான் பண்ண மாட்டேன். நான் எனக்கு அவ்வளவு காசெல்லாம் செலவு பண்றதுக்கு இஷ்டம் கிடையாது. ரெஜிஸ்டர் மேரேஜ் செலவு கம்மின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது இப்ப எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. சோ நான் ப்ரிஃபர் பண்ணாக்க நான் அந்த மாதிரி மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், என்ன சொல்றது, அது புத்திசாலித்தனமான ஒரு முடிவுன்றது தான் நான் சொல்வேன். எதுக்காக நாம செலவு பண்ணணும்? இப்ப ஒரு காலத்துல யாரும் யாருக்கும் தெரியாதுன்றப்ப எங்க வீட்டு பெண்ணை இன்னொரு வீட்டு பையனுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றத விளம்பரப்படுத்துறதுக்காக, பெருமைப்படுத்துறதுக்காக, மிகைப்படுத்தல் படுத்துறதுக்காக நடந்த ஒரு விஷயம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் குழந்தைங்க அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, என்னோட பேனர் எல்லாம் வெளியில வைக்கிறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சப்பறம் குறைஞ்சது. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பெரிய பெரிய பேனர் எல்லாம் வச்சு என்ன சொல்றது, ஆஹ் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் சொல்லணும், விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சோ வாட் சௌந்தர்யா செட், அதுதான் எனக்கு சரின்னு பட்டது. ஏன்னா நான் எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்க அப்படிதான் நடத்தினோம். இப்ப நீ சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு போவாங்க. அந்த பத்திரிகையோட இது விலை பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு விலையில, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு விலையில, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு விலையில, அதுக்கப்புறம் சம்மந்தி சம்மந்தி கொடுத்துக்கிறது ஒரு விலையில நெட்டுன்னு வாங்கியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சிலரோட அந்த என்ன சொல்ற பணத்தை இதுல காட்டணும்,
நம்மளோட இது ஸ்டேட்டஸை இதுல காட்டணுன்றதுக்காக என்னென்னமோ இப்படி ஓபன் பண்ணா கிருஷ்ணர் இருக்கும், பிள்ளையார் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பட்டன் மாதிரி இருக்கும், ஹுக் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணாக்கா எனக்கு தெரியல. லைக் என்ன சொல்றது, இந்த இவ்வளோ ஆடம்பரமா எப்படியோ வந்துட்டு நீங்க, நான் சொல்றது வந்துட்டு மினிமம் அமௌண்ட். ஓகே, ஒரு கார்டு ஒரு 150 ரூபான்னே வச்சுக்கோங்க. இப்ப அந்த கார்டு நான் என்ன பண்ணுவேன், இதுல வந்துட்டு உங்க உங்க பேர் போட்டிருக்கு, உங்க சம்மந்தி பேர் போட்டிருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர் போட்டிருக்கு, உங்களோட மகன் மகளோட பேர் போட்டிருக்கு, இந்த இடம் போட்டிருக்கு. நான் அந்த பத்திரிகையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், 150 ரூபாய் அந்த பத்திரிகையை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்ப அந்த டேட்டுக்கு அப்புறம், இப்ப இந்த டேட்ல கல்யாணம், சோ அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த பத்திரிகையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது ஆட்டோமேட்டிக்கா அது குப்பைக்கு தான் போக போகுது. சோ எதுக்கு அதுக்காக நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுதான். த சேம் திங், இந்த பந்தி சாப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு ஊறப்பட்ட மெனு போடுவாங்க. ஏகப்பட்ட மெனு, மெனு லிஸ்ட் அவ்வளோ பெருசு இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இலையில பொறிச்சிட்டு போகுவாங்க. அது கூட வந்துட்டு என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் 3/4 அந்த இலையில அப்படியே வந்துட்டு எல்லாம் கொதறி போயிருக்கும். அ நீங்க அவ்வளோலாம் போடணும்னு அவசியமும் கிடையாது. வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும். இப்ப இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா உலகம் இருக்கிறதுனால, டேஸ்டியா ஒரு 4 விஷயத்த சாப்பிட்டுட்டு போறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர, இந்த வயிறார சாப்பிடுறதுன்றது யாருக்குமே எல்லாருக்குமே ஒண்ணு நோய் இருக்கு, இல்லன்னா வேலை இருக்கு. இது 2த்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. சோ, நீங்க என்னத்துக்காக பணத்த இப்படி வந்துட்டு கரியாக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. அ ஒவ்வொரு பைசாவும் நம்ம ரத்தமும், வியர்வையும் இருந்தால், அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ன்றது தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மீட்டிங்ல பத்தி உங்க இப்போ என்ன சொல்றது, நல்லா வாழ்ந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் வந்துட்டு காணாம போயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம், இப்ப இன்னைக்கு வந்து 4 பேர்கிட்ட எனக்கு கொஞ்சம் கடன் குடுன்னு கேட்கறது எவ்வளவு சங்கடமான ஒரு விஷயம் தெரியுங்களா? எனக்கு வந்துட்டு இப்ப மருத்துவ செலவுக்கு காசு வேணும், எனக்கு ஒரு 10 பைசா தருவீங்களான்னுட்டு கேட்கறது எவ்வளவு வலி குடுக்குற ஒரு விஷயம் தெரியுங்களா? ஏன்னா இவங்க கேட்காம. சோ இந்த கொரோனான்றது வந்து ஆல்மோஸ்ட் டு பி ஹானஸ்ட் வந்து அது கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அந்த மாதிரி இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா நடந்தது திவ்யாக்கு. ஸோ கானா வினோத் ரூல் தி ஷோ அப்படின்றத சொல்லலாம். ஒன் பாயிண்ட் ஆஃப் இதுல வியூ வந்துட்டு சபை இருந்தாரு வெங்காயத்தோட டான்ஸ்
டிராமா பண்ணினாங்க அப்படின்றத சொல்றப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அண்ட் பனிஷ் பண்ண ஆளுக்கு அதுக்கான தகுதியே இல்லைன்றதுதான். இப்போ ஒரு பிக் பாஸோட வாய்ஸுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது, அந்த சாஷோ அவரோட வாய்ஸுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது போன சீசன் வரைக்கும், இந்த சீசன் இட் வாஸ் ஃபிளர்ட்டிங் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு அடுத்த சீசன் வந்துட்டு அந்த வாய்ஸ் மேல இருக்கிற மரியாதை துளியும் இருக்க போறது இல்ல. அந்த வாய்ஸ் கண்டா எரிச்சல் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் போயிடுவார், இந்த சீசனோட பேக்கப் பண்ணிக்குவாரு அப்படின்றதான் நினைக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்றத சொல்றேன். ஸோ இதுதான் நேற்றுக்கு நடந்த திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டு. அவங்க வந்துட்டு எதுக்குமே திருப்தி படல, எதுவும் விஷயமும் இல்ல அங்க டெலிவர் பண்றதுக்கு. ஸோ இன்னமும் வந்துட்டு பாரூது இதை விட க்ரௌடை விட எந்த அதிகம், கம்ருதீன் க்ரௌடை விட எந்த, why you people are comparing them? அவங்களுக்கு நான் சொல்றேன், இது this is not something what I am delivering is fake. பாருக்கும் கம்ருதீனுக்கும் கூடின கூட்டம் ஆர்கானிக். நான் இது சப்போர்ட்டுக்காக எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு வாரம் அந்த அந்த ஃபினாலே வரைக்குமே, ஃபினாலேக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே சாண்ட்ரா எவிக்ஷன் அந்த 1 வீக்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 வீக் வரைக்கும் கம்ருதீன் என்ன ஆனாருன்றது தெரியாது. நாட் even a சிங்கிள் போஸ்ட் இன் சோஷியல் மீடியா. வெளியில வரல, கால் பண்ணா பிக் பண்ணல, என்ன சொல்றது, யார்கிட்டயும் வந்துட்டு கேட்க முடியல எங்கனால. அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க ஒரு முடிவு எடுக்கிறது. சோ என்ன, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், இந்த பையன் களிமண்ணு களிமண்ணுன்றது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் நான். சோ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் எல்லாரையும் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன் நான். கம்ருதீன் எப்படி இருக்கான், பார்வதி எப்படி இருக்கான்னுட்டு நான் எல்லாரையுமே கேட்டுட்டு இருந்தேன். தே ஆர் ஃபைன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க போறோம். நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்றதுதான். இப்போ இட் வில் டேக் சம் டைம் டு கம் அவுட் ஆஃப் த பெயின், அது வேற விஷயம். ஆனா அந்த பெயினுக்கு இவங்க ரெமெடி வந்துட்டு வேற மாதிரி தேடிடக்கூடாதுன்ற பயம் எனக்குள்ள ரொம்ப இருந்தது. என்னோட பயம் மாதிரியே நிறைய பேருக்கு பயம் இருக்கு, பயம் இருந்தது, இருக்கு இல்ல இருந்தது, இட் வாஸ் பாஸ்ட். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இன்னமும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கி வெளியில போனவங்களுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்ததை வந்துட்டு பார்த்து அதையும் ஜீரணிச்சிக்க முடியாம நீங்க கதறிட்டு இருக்கீங்களேன்றதுதான் வந்துட்டு ஒரு ஆச்சரியக்குறியா இருக்கு எனக்கு. டைட்டில் வின் பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைட்டில்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அந்த ஒரு அதுக்கான தகுதியை கொஞ்சம் கொடுங்க அப்படின்றது தான் நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.